ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தைத்திரிய உபனிஷதம். இப்போ இந்த தைத்திரிய உபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 2 அணுவாகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம 3வது அணுவாகம் தொடங்குறோம். இந்த 3வது அணுவாகம் மன உடம்பு, மனோமய கோஷம் பற்றி பேசுது. இப்போ நம்ம 5 கோஷங்கள் பார்த்தோம் இல்லையா? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 கோஷங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஆத்மா மறைந்திருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அப்ப நாம் அந்த தூய அறிவாகிய ஆத்மாவை நாம் அனுபவமாக உணர வேண்டுமானால் அந்த ஆத்மாவை மறைத்துக் கொண்டிருக்கின்ற கோஷங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தைத்திரிய உபனிஷத் ரிஷி இதை விரிவாக நமக்கு விளக்குகின்றார். அப்போ அந்த அடிப்படையில் இங்க மன உடம்பு, மனோமய கோஷம் என்ன அப்படிங்கிறத, அவருடைய மந்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 3வது அணுவாக மந்திரம் படிக்கிறேன். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் பிராணமயாத் அந்யோந்திர ஆத்மா மனோமயா தேனைச பூர்ணஹ சவா ஏச புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவிதஹ தஸ்ய யஜுரேவ சிரஹ ரிக் தட்சிணபக்ஷஹ சாமோ உத்தரபக்ஷஹ ஆதேச ஆத்மா அதர்வாங்கிரசஹ புச்சம் பிரதிஷ்டா ததப்யேச ஸ்லோகோ பவதி. இந்த அணுவாகம் 3. இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மூச்சுக்காற்று என்கின்ற பிராணனான் ஆன இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இதை தவிர இன்னொரு உடம்பு இருக்குது. அந்த உடம்பு மிக மிக நுண்ணிய வடிவம் கொண்டது. அது எண்ணங்களால் எழுந்த மனதினால் ஆனது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுது. மனோ உடம்பை பற்றி, மனோமய கோஷத்தை பற்றி விளக்கம் கொடுக்குது. அப்படிப்பட்ட மனோ உடம்பு பிராண உடம்பினால் நிறைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுது. ஏன்னா இங்க மனதுக்கும் பிராணனுக்கும் தொடர்பு இருக்கு என்று நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்ப இந்த மன உடம்பானது பிராணனால் நிரப்பப்பட்டிருக்கிறது. மேலும் ஸ்தூல உடம்பான புலன்களை கொண்டுதான் இந்த மன உடம்பும் கையாளுகின்றது. ஏனென்றால் இந்த மனதிற்கான விஷய சுகங்கள் எல்லாம் புலன்கள் அடிப்படையில் தான் நமக்கு கிடைக்கும். கண்ணு ஒன்ன பார்த்த உடனே அது ஆசைப்படுது இல்லையா மனசு. அப்போ மனம்ங்கிற ஒரு விஷயம் எப்போ பிரவருத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலன்களுடைய அடிப்படையில தான் மனசு பிரவருத்தி ஆகுது. அததான் இங்க சொல்லுது. இந்த மன உடம்பு புலன்களை அடிப்படையாக கொண்டுதான் கையாளப்படுகிறது என்று சொல்லுது. அப்புறம் இந்த மனதிற்கான உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்புக்கான அவயவங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி சொல்லுதுன்னா, இந்த மன உடம்புக்கான தலை ரிக்வேதம், வலது பக்கம் சாமவேதம், இடது பக்கம் இறையானை. இந்த மாதிரி அதர்வண வேதம் இதனுடைய கீழ்ப்பகுதி, இந்த உடலை ஆதாரமாக தாங்கிக் கொண்டுள்ளது என்று இந்த பிராணன் உடம்பை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிராண உடல் ஒரு நுண்ணிய உடல், கண்ணுக்கு தெரியாத சூட்சமமான உடல் என்று நமக்கு தெரியும். அப்ப இந்த மனசு நாம உருவத்துல பார்க்க முடியாது. இது எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மன உடல் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப ஏன் இதை வேதங்கள் இந்த மன உடலுக்கு அங்கங்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, வேதங்கள் அப்படின்னாலே அறிவு என்றுதான் பொருள். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேதம் என்றாலே அறிவு என்றுதான் பொருள். அந்த அடிப்படையில இங்க மனசு அறிவின் அடிப்படையில தான் இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இந்த மன உடலுக்கு உண்டான தலை ரிக்வேதம், அந்த உடலுக்கு உண்டான வலது பக்கம் சாமவேதம், இடது பக்கம் இறையானை, அப்புறம் இந்த ஒட்டுமொத்த உடலை தாங்குகின்ற கீழ்ப்பகுதி அதர்வண வேதம் என்பதாகவே இங்கு வேதங்களை மையமாக கொண்டு இந்த மனோ உடல் சுட்டி காட்டப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வேதங்களையே இந்த உடலுக்குண்டான அங்கங்கள் என்று சொல்வதின் மூலம் நம்மால் புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொள்கின்ற எத்தகைய அறிவானாலும் அத்தகைய அறிவே இந்த மன உடம்பின் ஆதாரம் என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில்
சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அப்படிதான் மனோ உடம்பு செயல்பட முடியும். மனோ உடம்புங்கிற ஒரு விஷயமே எப்படின்னா, எண்ணங்களின் எழுச்சி தான் மனம். அப்ப எத்தகைய எண்ணங்களை நம்ம உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோமோ, அப்படிப்பட்ட மனமாக அது விரியும். அந்த சூட்சும மனதின் அடிப்படையில் தான் ஸ்தூல உடல் பிரகாசிக்கும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு அப்படின்னு பெரியவங்க சொல்றத நம்ம ஆழமா கவனிச்சு பார்த்தோம்னா, என்ன புரியும்? மனதுல நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, அதற்கான வாழ்க்கையைத் தான் நம்ம வாழ முடியும். நம்ம கெட்ட விஷயங்கள எல்லாம் மனதுக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம நல்லவங்களா இருக்க முடியுமான்னா, நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா, நம்முடைய மனம் கெட்ட விஷயங்கள உள்ள வாங்கிக்கிட்டு, அது எப்படி நல்லவனா வாழ முடியும்? வாழ முடியாது. அப்ப எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு அப்படிங்கிற அடிப்படையில, இந்த மன உடம்பே அறிவின் அடிப்படையில் தான் அங்கங்களை கொண்டிருக்கின்றன என்று இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்போ நம்ம மனதில எத்தகைய அறிவை ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்படித்தான் நாம் இருப்போம். இதை அஷ்டாவக்ர கீதை சொல்லும். "உன் மதி எதுவோ, உன் கதி அதுவே." அஷ்டாவக்ர கீதை. அப்போ என்னுடைய மதி எப்படியோ அப்படிதான் என்னுடைய கதி. நான் நல்ல விஷயங்களை என்னுடைய மனதில ஏற்றி வைத்துக் கொண்டிருந்தா நான் நல்லவனாக வாழ்வேன். கெட்ட விஷயங்களை நான் மனதில் ஏற்றி வைத்துக் கொண்டிருந்தா கெட்டவனாக வாழ்வேன். இந்த அடிப்படை உண்மையை நாம உணர்ந்து கொள்ளும்போது மன உடம்பின் மகத்துவம் நமக்கு புரியும். அப்ப நம்ம மனசை எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று அடிப்படையில இங்கு சொல்லப்படுது. அப்ப இந்த மன உடம்பின் ஆதாரம் என்று நம்ம பார்த்தா எல்லாமே வேதங்களுடைய அடிப்படையில நம்ம வைத்துக் கொள்ளணும் என்று ரிஷிகள் இங்கு சொல்றாங்க. அப்ப நாம மனதுக்கான உண்மையான புரிதல் எப்படி கொடுக்கணும்? வேதத்தின் அடிப்படையில கொடுக்கணும். கண்ட விசேஷ சுகங்களை கொடுக்க கூடாது. கண்ட விசேஷ சுகங்களை மனதுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? மனம் அதுல போய் சிக்கிக்கும். அந்த அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்படும். அதனால அல்லல் படும். அதனாலதான் மனச கண்ட விஷயங்களை நுழைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கிய விஷயத்தை மகான்கள் முன்னிறுத்தி, அதை புலன்களுடைய அடிப்படையில நமக்கு தடுக்க பார்த்தாங்க இல்லையா? ஏன்னா மனசு எப்படி விஷயங்கள உள்ள வாங்குது? புலன்களுடைய அடிப்படையில தான உள்ள வாங்குது. அதனால பெரியவங்க என்ன சொன்னாங்க? "தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே" என்று நமக்கு புலன்களுடைய அடிப்படையில கெட்ட விஷயம் மனசுக்கு கொண்டு போகாத அப்படின்னு ஒரு வார்னிங் பண்றாங்க. ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அப்போ நாம இங்க புரிஞ்சுக்கணும். அந்த மனதுக்கு நல்ல விஷயங்கள் தான் குடுக்கணும். நல்ல பழக்கவழக்கங்களை குடுக்கணும். இது போன்ற அத்தியாத்ம வித்தையை கற்றுக் கொடுக்கணும். மனதுக்கு நல்ல ஆத்ம விஷயங்களை புரிய வைக்கணும். அப்பதான் மனம் உயர் பரிமாண நிலைக்கு உயர்ந்து அந்த அறிவை பிரகாசிக்க வைக்கக்கூடிய உடலாக இது மாறும். இந்த மனோ உடல் கண்ணுக்கு தெரியாத சூக்கும உடலாக இருந்தாலும், ஸ்தூல உடல்ல ஒரு அறிவுள்ள ஒரு உடலாக பிரகாசிக்க முடியும் என்று மகான்கள் சொல்வதை தான் இந்த மந்திரம் சொல்லுது. அப்போ நம்மால் ஏற்றி வைத்துக் கொள்ளப்பட்ட புற அறிவுகளான வேத விஷயங்களை நம்ம உள்வாங்கிக் கொள்ளும்போது நம்முடைய மனம் தூய்மை அடையும். அப்புறம் நம்முடைய உணர்ச்சிகள், பல்வேறு கருத்துக்கள், நம்முடைய அனுபவங்கள் என்ற பல விஷயங்களும் இந்த மனமே இருப்பிடமாக இருப்பதினால, இந்த மனதிற்கான புரிதலும், தகுதியும் நல்லவைகளாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்ல வர்றதை நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மந்திரம் மனோமய கோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதுனால தான், ஏற்கனவே சொல்லப்பட்ட பிராணமயத்திற்கு வேறாகவும், இந்த அன்னமயத்திற்கு உள்ளேயும் உள்ள இந்த ஆத்மாவை மனோமயன் என்று இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மனோமயனை நம்ம பார்க்கும்போது, நம்ம பிராணமயம்ங்கிற ஒரு கோஷத்தை நீக்கி விடுகிறோம். அனாத்மாவா அத நீக்கப்பட்டு விடுகிறது. இப்ப நம்ம ஒவ்வொரு கோஷங்களா பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி பார்த்துக்கிட்டு வரும்போது அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய தன்மை நமக்கு புரிந்துவிட்டா, அதன் வாயிலாக நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன? ஆத்மா. ஏன்னா ஆத்மாவை தான் இந்த 5 கோஷங்கள் மறைத்துக் கொண்டிருக்கு. அப்போ நம்ம வேதாந்த சாஸ்திரத்தின்படி நேத்தி தத்துவத்தினுடைய அடிப்படையில இங்கு அன்னமய கோஷமான இந்த உடலினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த உடல் நான் அல்ல என்று நாம் புரிந்து கொண்டோம். ஏனென்றால் இந்த உடலுக்கு ஆதாரமான ஆத்மாவின் அடிப்படையில தான் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டோம். ஆகவே நான் இந்த உடல் அல்ல, இந்த அன்னமய கோஷம் நான் அல்ல என்று அதை நம்ம நேர்த்தி பண்ணிட்டோம். நேர்த்தி பண்ணிட்டோம்னா நீக்கிவிட்டோம் என்று அர்த்தம். அப்போ நாம அடுத்தது பிராணமயனை பார்த்தோம். பிராணமய கோஷம் தான் நானா அப்படின்னு நம்ம மூச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அது உண்மை இல்ல. ஆத்மாவா நீ இருக்கிறாய். நீ பிராணன் கிடையாது என்று நமக்கு அங்க புரிய வைக்கப்பட்டது. அப்போ நம்ம இப்ப 2 கோஷங்கள் பார்த்தோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். இந்த 2 கோஷங்களையும் நீக்குறோம். இப்ப நம்ம மனோமய கோஷத்தை பார்க்க போறோம். இந்த மனோமய கோஷத்தையும் பார்த்து முடிச்ச பிறகு இதையும் நம்ம நீக்கணும்.
அப்ப இந்த 5 கோஷங்களையும் நம்ம நீக்கினா தான் நம்ம ஆத்மாங்கிறது நமக்கு அனுபவம் ஆகும். அதனால இங்க மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு கோஷங்களா நீங்க பார்த்து இதை நல்லா தெரிந்து கொண்டு, இந்த கோஷங்கள் எந்த அடிப்படையில நீக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு நீக்க வேண்டும் என்று நமக்கு இங்கு வலியுறுத்துவதாக நம்ம பார்க்கிறதுனால, இந்த மனோமய கோஷத்துல ஏன் அங்கங்கள், அதனுடைய தலைப்பாகம் யஜுர்வேதம், அதனுடைய வலது பாகம் ரிக்வேதம், அதனுடைய இடது பாகம் சாமவேதம், அப்புறம் நடுபாகம் வேதத்தினுடைய கட்டளைகள், இந்த ஒட்டுமொத்த உடலை தாங்குகின்ற பாகமாக அதர்வண வேதம் இருக்கின்றது என்று இந்த ரிக்வேதம் சொல்லப்படுவதனுடைய ஆழமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, மனோ உடல் என்பது எண்ணங்களின் எழுச்சி என்பதினாலே, எத்தகைய எண்ணங்களை நாம் அந்த மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அத்தகைய வாழ்க்கையை நாம் வாழலாம் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இங்க மனதிற்கான அங்கங்களாக வேதத்தையே வைத்திருக்கிறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதாந்த விஷயங்களை, இந்த அத்தியாத்ம யோகத்தை மனதிற்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த மனம் தூய்மை ஆயிடும், பர்ஃபெக்ஷன் ஆயிடும், ஒரு ஒழுங்குக்குள்ள வந்துடும், ஒரு ரிதம்குள்ள இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மனது யாரும் ஏமாத்த முடியாது, அந்த மனதில் களங்கம் இருக்காது, அது கண்டபடி அலைப்பாயாது. அப்போ மனம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கையாளணுங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இந்த மனோமய கோஷத்திலே மகான்கள் வேதத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய அங்கங்களை நமக்கு சுட்டி காட்டுவதாகவே நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். மேலும் இதனுடைய தொடர்ச்சியாக அணுவாகம் 4ல பார்க்கிறோம். இப்ப அணுவாகம் 4, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந பிபேதி கதாச்சனேதி தஸ்யைஷ ஏவ சரீர ஆத்மா யக பூர்வஸ்ய. இது அணுவாகம் 4, 4வது மந்திரம். இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, யாரை அடைய முடியாமல் மனமும் வாக்கும் திரும்புகின்றனோ அவரே இறைவன். அவரை அனுபூதியில் உணர்கின்ற இறை ஆனந்தத்தை அறிந்தவன் ஒருபோதும் பயப்படுவது இல்லை அப்படின்னு இங்க இந்த மந்திரம் சொல்லுது. அதாவது யாரை நாம் அடைய முடியாமல் நம்முடைய மனசும் வாக்கும் திரும்பி வருதோ அத்தகையவர் தான் இறைவனாக இருக்க முடியும். ஏனென்றால் அந்த இறைவனை இந்த மனதையோ அல்லது நம்முடைய வாக்கை கொண்டோ அடைய முடியாது. இப்ப இறைவனை பற்றி வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. ஆனா இதெல்லாம் நம்ம எந்த அடிப்படையில இருந்தாலும் இந்த மனதையும் வாக்கையும் வைத்துக்கொண்டு நம்ம இந்த விசாரத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னா, அந்த மனதிற்கான புரிதலுக்காகத்தான். ஏன்னா மனம் வேறு மாதிரி ஒரு கற்பனையில் இருக்கு, அந்த கற்பனையை நீக்கி விடுவதற்காகத்தான். எப்படி கற்பனையில் இருக்கு? கயிற்றை பாம்பு என்று பயப்படுவது போல. இப்ப கயிற்றை பார்த்து பாம்புன்னு அந்த மனம் பயந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்க பாம்பு இல்லைங்க, அது கயிறு தான் அப்படின்னு நம்ம யாருக்கு சொல்லணும்? அந்த பயந்து கொண்டிருக்கிற மனதுக்கு தான் சொல்லணும். அப்ப அதை பயந்து கொண்டிருக்கிற மனதுகிட்ட போய் நம்ம எப்படி சொல்ல போறோம்? விசாரித்து சொல்ல போறோம். பாருங்க, நான் ஒரு டார்ச் லைட் போட போறேன், இந்த டார்ச் லைட் மூலமா நீங்க அதை பார்த்துக்குங்க, அதை கயிறா பாம்பாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்ப டார்ச் லைட் போட்டு காட்டுறோம். காட்டின உடனே அது பார்த்து, ஆமாமாங்க நான் பயந்துட்டு தப்பு தான், அது பாம்பு இல்ல கயிறு தான் அப்படின்ட்டு அந்த மனசு புரிந்து கொண்டால் அவ்வளவுதான். அதுக்கு மேல மனதுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை, அதுக்கு தைரியம் வந்துடும். அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இறைவனை பற்றி அந்த மனிதருக்கான ஒரு புரிதலை கொடுத்தோம்னா அந்த மனசு அதை ஏற்றுக்கொள்ளும். அதுக்கு முன்னாடி மனசுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப மற்றவங்க என்ன விஷயத்தை வாயத்தினால் விளக்குனாலும், ஆயிரம் எண்ணங்களை நம்ம மனதுக்குள்ள நுழைக்க வைத்தாலும் அந்த மனசு என்ன பண்ணும்? அந்த இறைவனை புரிந்து கொள்ளாது, திரும்பி வந்துடும், இறைவன்கிட்டயே போகாது. அப்படிங்கிறத பரிபாசையில் இங்க மகான்கள் சுட்டி காட்டுவதுதான் யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந பிபேதி கதாச்சனேதி அப்படிங்கிறார். அப்ப இங்க அந்த இறை ஆனந்தத்தை அறிந்தவன் ஒருபோதும் பயப்படுவதில்லை என்று சொல்கிறார்கள். அப்ப நம்ம இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த பிராண உடம்புக்கு ஆதாரமாக விளங்குவது இந்த மனசு தான். ஏன்னா இந்த மனதின் சூட்சமம் தான் இங்க பிராணனா நமக்கு ஸ்தூலத்திலையும் வெளிவருது. நம்ம அன்னைக்கு கடந்த வகுப்புல பார்த்தோம். ஏன்னா நீங்க மூச்சை சரியா கையாண்டா மனசு அடங்கும் அப்படிங்கறத நம்ம எந்த அடிப்படையில சொல்றோம்? மூச்சு புசு புசுன்னு போச்சுன்னா மனசும் அலைக்கழிக்கப்படும். ஆகவே மனதிற்கும் பிராணனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுங்கிற அடிப்படையில தான் மூச்சு பயிற்சி எல்லாம் நிறைய பேர் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொன்னோம்.
அப்புறம் அப்படி சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, கண்டபடி மூச்சு பயிற்சி செய்யாதீங்க. ஏன்னா அது வாலண்டரியா நீங்க மூச்சை கட்டாயப்படுத்தி இயக்கும்போது, உங்க மனசும் கட்டாயப்படுத்தி இயக்கப்படும். அப்ப அந்த நிலை வேண்டாம். புரிதலோட நீங்க பயிற்சிகளை தெரிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும். ஆகவே மூச்சை கவனித்தால் போதும். மூச்சை கட்டாயப்படுத்தி இயக்கக்கூடாது என்றெல்லாம் நம்ம பாடத்திட்டங்கள்ல புரிய வைத்தோம். ஏன்னா நெறைய பேர் அதெல்லாம் புரியாம அந்த பயிற்சி, இந்த பயிற்சின்ட்டு மூச்சை வருத்திக் கொண்டிருப்பார்கள் இல்லையா? அப்படி மூச்சை வருத்தும்போது மனசும் வருத்தம் அடையும். ஏன்னா இங்க பிராணனுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா இவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க, அந்த மூச்சு பயிற்சி பண்ணா மனசு ஒடுங்கும்ன்னு நெனைக்கிறாங்க. அப்படி ஒடுங்காது. ஏன்னா அந்த விருத்தி விவகாரத்துக்குள்ள திருப்பி திருப்பி இழுத்துக்கிட்டு போகும். ஆகவே நம்ம மனம்ங்கிறது எந்த அடிப்படையில ஒடுங்கும் அப்படின்னா, புலன்களுடைய அடிப்படையில தான் ஒடுங்கும். புலன்களை நீங்க கட்டுப்படுத்தினா தான் மனதை கட்டுப்படுத்த முடியும். அத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நீங்க மூச்சு பயிற்சிய ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிட்டு மனச அடக்கிட்டேன்னு சொல்லிட்டு, திருப்பி நீங்க விவகாரத்துக்குள்ள வந்துகிட்டு கண்ணுல லட்ட பார்த்து ஆசைப்படாம இருக்க முடியுமான்னா, எப்படி ஆசைப்படாம இருக்க முடியும்? லட்ட பார்த்த உடனே சாப்பிடலாங்கிற ஆசை மனசுக்கு வருது. அப்ப என்ன காரணம்? மனசு இவ்வளவு நேரம் தியானம் பண்ணி, மூச்சு பயிற்சி பண்ணி என்ன பிரயோஜனம்? புலன்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆகவே புலன் இன்பங்களை விடுவது தான் இங்க மனம் அமைதியாவதற்கும், ஒடுங்குவதற்குமான மிக முக்கிய விஷயமாகவும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப எதற்காக இத சொல்றேன்னா, இந்த பிராண உடம்புக்கும், மனதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறதுனால, நீங்க பிராணன கையாள்ற விஷயத்திலயும் ஒரு ஒழுங்கு நியதிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அப்ப இந்த மனம் புலன்களால் வெளி விஷயங்களில் ஈர்க்கப்படாமலும் நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்றோம். அப்புறம் இந்த புற அறிவுக்கு ஆதாரமாகத்தான் இந்த மனசு இருக்குதுங்கிறதுனால, நீங்க புறத்திலே கொடுக்கின்ற அறிவு விஷயத்திலயும் நீங்க ஒரு அக்கறை காட்ட வேண்டும் என்று சொல்றோம். ஏன்னா கண்ட விஷயங்கள நீங்க மனசுக்கு குடுத்தீங்கன்னா, அது அதுல போய் சிக்கிக்கும். அதனால தான் கண்டத படிக்கக்கூடாது. கண்ட புத்தகங்கள படிக்கக்கூடாது. அப்புறம் எந்தெந்த புத்தகங்களோ எடுத்து ஆன்மீக புத்தகங்கள் படிக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் மனதுக்கு குழப்பத்த குடுக்கும். இப்ப ஒரு அத்வைத சித்தாந்தம் ஒரு கருத்தை முன்னிறுத்தி இறைவன் ஒருவனே என்று சொல்லிக் கொண்டு போகும். இப்ப நீங்க போய் ஒரு துவைத சித்தாந்தத்தையோ அல்லது ஒரு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தையோ எடுத்து படிச்சீங்கன்னா, அங்க வேற மாரி சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்கள் எல்லாம். இறைவன் வைகுண்டத்தில் இருக்கிறார். பக்கத்துல மகாலட்சுமி பெருமாளுக்கு கால் அழுத்திக் கொண்டிருக்கிறார்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப உடனே நம்ம மனசு என்ன பண்ணும்? ஓ! அப்படி ஒண்ணு இருக்கும் போல் இருக்குன்ட்டு அந்த உலகத்த கற்பனை பண்ணும். ஒரு வைகுண்டம்ங்கிற ஒரு உலகத்த கற்பனை பண்ணும். அங்க பாம்புல பரமன் பள்ளி கொண்டிருக்கிறான் அப்படின்னு நினைக்கும். அப்புறம் இந்த உடம்ப விட்டுட்டு அங்கதான் போகணும் அப்படின்னு ஆசைப்படும். இதெல்லாம் மனதுல விருத்திகளா மாறிடும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பாதைய தேர்ந்தெடுத்துட்டோம்னா, கண்டபடி கொதறக்கூடாது. விஷயங்கள போட்டு கொதறக்கூடாது. நெறைய பேர் ஆன்மீகம்ங்கிற விஷயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் கேட்பாங்க. இங்க கொஞ்சம் கேட்பாங்க. அத்வைத சித்தாந்தத்தினுடைய பேச்சாளர்கள், ஆதிசங்கரர் வழியில வரக்கூடிய பேச்சாளர்களுடைய பேச்ச கொஞ்சம் கேட்பாங்க. அப்புறம் வேலுக்குடி கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல அவர் என்ன பேசுறாருன்னு அத கேட்பாங்க. அப்புறம் சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்ட்டு அத கேட்பாங்க. இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி மனசுக்கு விஷயங்கள குடுக்க குடுக்க மனசு என்ன ஆகும்னா, புறவிருத்திக்குள்ள போய் ஆழமா சிக்கிக்கும். சிக்கிக்கிட்டு ஒரு தெளிவு அடையாது. ஏன்னா, இங்க வேலுக்குடி கிருஷ்ணன் விசிஷ்டாத்வைத அடிப்படையில அவரு ஒரு கருத்த சொல்லுவாரு. சைவ சித்தாந்தம் சிவபெருமானுடைய அடிப்படையில அவரு ஒரு கருத்த சொல்லுவாங்க. இங்க ஆதிசங்கரர் வழியில வர்றவங்க இவங்க ஒரு கருத்த சொல்லுவாங்க. இப்ப 3 கருத்துக்களையும் மனசு உள்வாங்கிக்கிட்டு என்ன பண்ணும்னா, ஒண்ணுமே புரியாம இது சரியா, அது சரியான்ட்டு மீண்டும் குழப்ப நிலைக்கு தான் உட்படுமே தவிர, ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்காது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒன்றை ஒழுங்காக கடைபிடிக்கணும். இதுக்கு நெறைய உவமானங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இப்ப நீங்க ஒரு இடத்துல தண்ணி எடுக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி போர் போடணும். ஒரு 10 அடி நீங்க ஒரு இடத்துல போர போட்டுட்டு தண்ணி வரல அப்படின்ன உடனே அங்க போர் போடுறத நிறுத்திட்டு, இன்னொரு 10 அடி தள்ளி இருங்க, இன்னொரு இடத்துல போடுறேன்ட்டு அங்க போய் ஒரு போர போட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அங்கேயும் தண்ணி வரல அப்படின்ட்டு இன்னொரு 10 அடி தள்ளி போர் போட்டா தண்ணி எப்ப எடுக்க முடியும்? எத்தன நாள் இந்த மாரி முயற்சி பண்ணாலும் 10 அடி 10 அடியில எப்படி தண்ணி வரும்? ஆகவே ஒரே இடத்துல ஒழுங்கா ஒரு 100 அடி, 150 அடி நம்ம தோண்டுனோம்னா, அங்கிருந்து நமக்கு தண்ணி வந்துடும். அப்போ நம்ம இடம் மாறாம ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எப்படி போர் போடுறோமோ, அது மாதிரி இங்க மனசுக்கும் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகணும். அதுதான் மன ஒருமைப்பாடு, மனம் ஒருங்கிணைத்தல் என்ற தன்மை. ஆனா நாம என்ன பண்ணுவோம், இந்த மன விஷயத்துல அப்படி இருக்க மாட்டோம். இவங்க ஒண்ணு சொன்னா இத கேட்போம், அவங்க ஒண்ணு சொன்னா அத கேட்போம். அப்புறம் அதுக்கும் இதுக்கும் ஒப்பீடு பண்ணுவோம். அப்புறம் இதுல இதுதான் சிறப்பா இருக்கிற மாரி தெரியுதுன்ட்டு மனசு அத கொஞ்ச நாள் கடைபிடிக்கும். அப்புறம் ஒரு சலிப்படையும். அப்புறம் இது வேண்டாம், இதுக்கே வரலான்ட்டு திருப்பி இதுக்கு திரும்பி வரும். இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கும். ஆனா கடை தேர முடியாது இல்லையா? அதனால ஒரு பாதையை ஒழுங்காக பிடித்துக்கொண்டு, அது நம்முடைய மனதிற்கான புரிதலாக இருந்தா, அதை அப்படியே நம்பிக்கையோட பயன்படுத்த வேண்டும், பயணிக்க வேண்டும்.
அதுக்கு தான் ஸ்ரத்தைன்னு பேரு. ஸ்ரத்தைன்னா அந்த விடாமுயற்சியும், அந்த நம்பிக்கையும் இருக்கணும். அந்த விஷயத்துல. அத இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இங்க என்ன காரணத்தினால வேதத்தை சுட்டிக்காட்டுதுன்னா, மனதிற்கு சரியான புரிதலை கொடுக்க வேண்டுமானால் வேத சாஸ்திரம் தான் பிரமாணம். வேற எந்த சாஸ்திரத்தையும் நம்ம எடுத்துக்கூடாது. அதுக்கு பின்னாடி வந்த ஸ்மிருதிகள் எல்லாம் ரிஷிகளால் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அது அந்தந்த காலகட்டங்களுக்காக எழுதப்பட்ட ஸ்மிருதிகள்ல சில விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கும். ஏன்னா, அன்றைய மக்களை அதை சரிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்படி கொடுக்கப்பட்டிருக்கும். அதை இன்றைய காலத்தோட நம்ம ஒப்பீடு செய்து பார்க்க முடியாது. ஆகவே பிரமாணம் வேதம். அப்ப வேத சாஸ்திரம் தான் மூலம். அப்ப அது என்ன சொல்லுது இந்த மந்திரம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மனிதனுடைய அங்கங்களாகவே யஜுர்வேதத்தை தலையாகவும், ரிக்வேதத்தை வலது பக்கமாகவும், வேதங்களையே உடம்பின் அங்கங்களாகவே இந்த உபநிஷத்து நமக்கு சுட்டிக்காட்டுவதனுடைய நோக்கம், வேத சாஸ்திரத்தை படியுங்கள், அத்தியாத்ம யோகத்தை படித்து புரிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு ஆழமான உண்மையை நமக்கு உணர்த்துவதாகவே நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போ இங்க மனிதன் என்பவன் ஆன்மாவை தவிர உடல், உயிர், மனத்தின் சேர்க்கையாக கருதப்படுகின்ற நிலையில இந்த மூன்றையுமே உடலாக உருவகப்படுத்தி இந்த மந்திரங்கள் இங்கு விளக்குவதை நாம் பார்க்க முடியுது. அப்ப இந்த மூன்றுமே ஆன்மாவை காட்டிலும் கீழ்நிலையில் உள்ளவைகள் என்பதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்றால் இங்கு மிக உயரிய விஷயம் ஆத்மா. ஆத்மாவை மறைத்துக் கொண்டிருக்கின்றவைகள் தான் இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் ஆகிய இந்த உடல்கள். ஏனென்றால் ஆத்மாவிற்கு மறைவை உண்டாக்குகின்றன. இந்த உடல்கள் மேல் அபிமானம் மனதிற்கு உண்டாகி விடுகிறது. அதனால இது என்ன பண்ணுது, இந்த மனசு இந்த ஸ்தூல உடலை நான் என்று அபிமானிக்குது. அப்புறம் இந்த மூச்சை தன்னுடைய உயிராற்றலாக நினைத்துக் கொண்டு நான் என்று அபிமானிக்கிறது. அப்புறம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில மனம் புலன்கள்ல சிக்கிக்கொண்டு அந்த அபிமானத்திலையும் தன்னை விடுவித்துக் கொள்ள மறுக்கிறது. அப்ப இந்த மாதிரி சிக்கல்கள் தான் இந்த மனம் ஆத்மாவை மறைப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று மகான்கள் சொல்லி, அப்ப நம்ம புறத்தில் ஏற்றி வைத்துக் கொள்ளுகின்ற அறிவு என்ற விஷயத்திலே நாம் எதை மிகப்பெரிய விஷயமாக எண்ணுகின்றோம் என்பதை நாம் இங்கு புற அறிவில் ஆராய வேண்டும். புற அறிவிலே நாம் ஆராய்ந்து எத்தகைய அறிவை நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம் என்ற நிலையிலும் ஒரு விவேகம் இருக்கணும் அப்படிங்கறது இங்க சொல்ல வருது. அப்ப இங்க பிராணன் என்பதும் கீழ்நிலையில தான் இருக்கு, மனசு என்பதும் கீழ்நிலையில தான் இருக்கு. எதோட கம்பேர் பண்ணும்போது, ஆத்மாவோட கம்பேர் பண்ணும்போது. அப்ப எதற்காக இந்த மூன்று உடல்கள் இப்படி காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு உண்டான அளவுகோல்கள், அதாவது ஆத்மாவை அறிவதற்கான தடைகளாக இருக்கின்ற இந்த 5 கோஷங்களுக்கும் ஒவ்வொரு அளவீட்டுல அது நம் ஆத்மாவை மறைக்குது என்று நாம் இங்க அந்த அளவுகோலாகவே பார்க்கிறோம். அப்ப இங்க உடல் என்பது ஆத்மாவை மறைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும், அதைவிட ஒரு நுண்ணிய விஷயமாக பிராணன் இருக்கிறது. அப்ப பிராணன் என்ற உடம்பு ஆத்மாவை மறைப்பதாக இருந்தாலும், அதைவிட மிக நுண்ணிய விஷயமாக மனம் இருக்கிறது என்று இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து நாம் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப நாம் இங்க பரு உடல் கண்களால் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஆனா அதை விட நுண்ணிய உடலாக, கண்களால் காண முடியாத ஒரு உடலாக பிராண உடல் இருக்கிறது. அதையும் விட நுண்ணியதாக மனம் என்ற உடல் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்துலதான் இங்க அந்த அளவுகோல்கள் அளவிடப்படுகின்றன, அறிவுறுத்தப்படுகின்றன என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க மனசுன்னு பார்க்கும்போது இந்த மனம் ஒரு தனித்த உடல் மனமா, இப்ப நான் என்றால் இப்ப என்னுடைய எண்ணங்களின் எழுச்சியாகிய இந்த மனம் என்னுடைய தனி மனமா என்றால் அப்படி இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இந்த எண்ணங்கள் வெளியிருந்து நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது எல்லாம் ஈஸ்வரனுடைய அங்கங்களாக இருக்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனம் தான் நம்முடைய தனித்த மனமான வியஷ்டி மனமாக இருக்கிறது என்று இங்க சுட்டிக்காட்டுது. ஏன்னா இங்க எல்லாம் ஈஸ்வர மயமா இருக்கிறதுனால. இப்ப நீங்க வெளியே பார்க்கிற ஒவ்வொரு பொருளும் அதற்கு ஒரு நாமமும் ஒரு ரூபமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் எல்லாமே ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்குது. அது ஈஸ்வரனை விட்டு வெளியே போக முடியாது, பிரபஞ்சத்தை விட்டு வெளியேற முடியாது. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லாமே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கங்கள் என்ற அடிப்படையில நாம் இந்த மனதில் எத்தகைய விஷயங்களை எண்ணங்களாக ஏற்றி வைத்துக் கொண்டாலும் அத்தனை விஷயங்களும் அந்த ஈஸ்வர உடலுக்கு ஆதாரமாக இருப்பதினால அந்த எண்ணங்கள் என்ற அடிப்படையில என்னுடைய மனம் தனித்த மனமா, அவனுடைய மனம் தனித்த மனமா என்று நாம் இங்க பிரித்து பார்ப்பதிலே உள்ள அறியாமையை சுட்டிக்காட்டி, இங்க அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினுடைய அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை இருந்தாலும் உண்மையில் இந்த எண்ணங்களுக்கு ஆதாரமாக இறைவன் ஈஸ்வரனே இருக்கின்றான், அவன்தான் எல்லாமாக இருக்கின்றான். ஆகவே நாம் மனதில் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் எத்தகையது என்பதை நாம் ஆராய்வதற்குத்தான் நமக்கு புத்தி சக்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில இங்கு மனதை சாஸ்திரம் புரிய வைக்குது.
அப்ப இந்த மனதுடன் சென்று இரண்ய கர்ப்பனை அடைய முடியாமல் திரும்பி வருவதற்கு காரணம் இந்த வாக்கு தான். ஏன்னா இந்த வார்த்தையினால நீங்க இறைவனை புரிய வைக்க முடியாது. இப்ப நான் என்னதான் விஷயங்கள் வார்த்தைகளை எடுத்து அப்படி இப்படின்னு சொன்னாலும் அது மனசு புரிஞ்சுக்குமா அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கும்? புரிந்து கொள்ள முடியாது. அது அவரவர்களுக்கே அனுபவமாக அடையப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆத்ம அனுபவம், இறை அனுபூதி என்பது சுட்டிக்காட்டத்தான் முடியும். அதாவது அந்த திசை காட்டும் கருவி போல. இந்த வலது பக்கம் போனா கோயம்புத்தூர் போலாம், இடது பக்கம் போனா சேலம் போலாம் அப்படின்னு ஒரு திசை காட்டும் கருவி வைத்து சுட்டிக்காட்டப்படும். அந்த திசை காட்டும் கருவியை பார்த்த உடனே நீங்க வலது பக்கம் கோயம்புத்தூர் போகணும். போனா தான் கோயம்புத்தூர் போய் சேர முடியும். அல்லது இடது பக்கம் திரும்பி சேலம் போனா தான் சேலம் போய் சேர முடியும். அங்கேயே நின்னுகிட்டு இருந்தா எப்படி நீங்க சேலத்துக்கோ கோயம்புத்தூருக்கோ போக முடியாதோ, அது மாதிரி இங்க நான் என்னதான் வார்த்தைகளால, வாக்கினால நாம உங்களுக்கு இந்த விஷயத்தை மனதுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தாலும், அது உங்களுடைய மனம் கடந்த ஒரு உணர்வாய் அனுபவமாகாத வரைக்கும் நீங்க அங்கேயே நின்னுகிட்டு இருப்பீங்கங்கிறத சொல்லுது சாஸ்திரம். ஆகவே வேதங்களை நாம் கற்று அதில் நாம் ஒரு தேர்ச்சி பெற்றாலும், அந்த வேதம் சொல்லக்கூடிய முக்கிய விஷயங்களை நாம் உணர்வு பூர்வமாக அனுபவமாக்குவது தான் இங்க இறை அனுபூதி, ஆத்ம அனுபூதி என்று பார்க்கிறோம். அதுக்கு தான் இங்க இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இரண்ய கர்ப்பனாகிய ஈஸ்வரனை அடைய முடியாமல், அந்த பிரம்மனை அடைய முடியாமல் நமக்கு மனமும் இந்த வாக்கும் திரும்பி வருவதற்கு காரணம் இவைகள் அதற்கு போதுமான கருவி இல்லை அப்படிங்கறது இங்க சுட்டிக்காட்டுது. ஆகவே நாம் என்ன பண்ணணும்னா இந்த தனித்த அபிமானத்திலிருந்து நம்ம விடுவித்துக் கொள்ளணும். இந்த மனம் என்னுடைய மனம், இந்த உடல் என்னுடைய உடல், இந்த பிராணன் என்னுடைய பிராணன் என்ற அந்த வேஷ்டி விஷயத்திலிருந்து விடுபட்டு ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாகிய ஈஸ்வர உடலை நாம உபாசனை பண்ணும்போதுதான் நமக்கு இதெல்லாம் புரிய வரும் என்ற ஒரு சூட்சும விஷயத்தை இங்கு மகான்கள் சொல்கிறார்கள். அதுக்குத்தான் நம்ம ஓமானம் கொடுத்திருப்போம். தனி மரம் தோப்பாகாது என்பது போல ஒரு தனி மரத்தை நம்ம தோப்புன்னு சொல்ல முடியாது. பல மரங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் அதை தோப்புன்னு சொல்லுவோம். அப்ப அது மாதிரி இங்க நான் மட்டும் தனியாக இருந்து கொண்டு என்னை ஈஸ்வரன் என்று சொல்ல முடியாது. அப்ப நான் ஈஸ்வரன் என்ற எந்த நிலையில் நான் மாற வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக நான் மாறும்போதுதான் என்னை ஈஸ்வரன் என்று சொல்ல முடியும். அப்ப நான் என்னை ஈஸ்வரன் என்று எந்த நிலையில் சொல்ல முடியும்னா, நான் இந்த தனித்த உடல் அபிமானத்தை இழந்து விடும்போதுதான் சொல்ல முடியும் என்பதாக இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க உபாசகன் ஹிரண்ய கர்ப்பன் தான். அதாவது பிரம்மன். பிரம்மம்னா நான்முக பிரம்மா. நான்முக பிரம்மாவை இங்க நம்ம தியானிப்பதனால ஈஸ்வர உபாசனை தியானம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, மனதை மேல் பரிமாணத்திற்கு உயர்த்தும். அந்த புத்தி சக்தியை விழிப்புற செய்யும் என்று பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இப்ப 5வது மந்திரம் 5வதில் 1 விஞ்ஞானமய கோஷம் பார்க்க போறோம். விஞ்ஞானமய கோஷம் என்பது புத்தி உடம்பு என்று சொல்றோம். அப்ப அந்த மந்திரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் உள்ள விஷயங்கள் மாறி மாறி வரும். இந்த மந்திரம் படிக்கிறேன். 5ல் 1 அணுவாகம் 5 தஸ்மாத்வா ஏதஸ்மான் மனோமயா அந்யோ அந்தர ஆத்மா விஞ்ஞானமயா சவா ஏச புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவிதா தஸ்ய ஸ்ரத்தைவ ஸ்திரஹ ரிதம் தட்சிண பட்சஹ சத்யம் உத்தர பட்சஹ யோக ஆத்மா மகா புச்சம் பிரதிஷ்டா ததப்யேச ஸ்லோகோ பவதி அப்படின்னு இந்த 5வது முதல் மந்திரம் 5ல் 1 நிறைவடையுது. இந்த மந்திரம் எதை பற்றி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஞ்ஞானமய கோஷம் என்கின்ற புத்தியை பற்றி பேசுது. அப்ப இங்க என்ன சொல்ல வருதுன்னா, மனதால் ஆன உடம்பை தவிர மற்றொரு உடம்பு இருக்கிறது. அதுவும் இந்த உடம்பினுக்குள்ளேயே இருக்கிறது. எந்த உடம்பினுக்குள்ளே? அன்னமய கோஷத்துக்குள்ளேயே அதுவும் இருக்கிறது. மிகவும் நுண்ணிய உடம்பாக இது புத்தியால் ஆனது. மன உடம்பு இதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அங்க என்ன சொல்லுது? மனோமய கோஷத்துல பிராண உடம்பு மனதினால் நிரப்பப்பட்டுள்ளதுன்னு சொல்லிச்சு இல்லையா? இங்க மனோ உடம்பு புத்தியினால் நிரப்பப்பட்டுள்ளதுன்னு சொல்லுது. அப்ப நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மூலத்துக்குள்ள இருந்து அந்த உடம்பு அப்படியே ஸ்பிளிட் ஆகிறது தெரியும். இப்ப அன்னமய கோஷம் பிராணமய கோஷத்தினால் நிறைக்கப்பட்டிருக்குது. பிராணமய கோஷம் மனோமய கோஷத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. மனோமய கோஷம் புத்தியினால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு அந்த கோஷங்களை ஒன்றுக்கு மேல ஒன்று மூடிக்கொண்டிருக்குங்கிற மாதிரி சொல்ல வருது. அப்போ இங்க மிக நுண்ணிய விஷயத்தை நோக்கி நம்ம போகிறோம்ங்கிறது புரிய வருது. புத்தி என்ன பண்ணுதுன்னா நுண்ணிய வடிவம் கொண்டது. இப்ப நம்ம பருவுடலை பார்க்கிறோம் கண்ணுல. ஆனா புத்தியை கண்ணுல பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. காரணம் என்னன்னா அது நுண்ணிய உடம்புங்கிறனால அதை பார்க்க முடியாது.
அப்ப இந்த புத்திக்கு அங்கங்கள் என்னென்ன விஷயத்தை உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த புத்திக்கு ஸ்ரத்தை தான் தலைன்னு சொல்லுது. ஸ்ரத்தை இதன் தலை, ரிதம் வலது பக்கம், சத்தியம் இடது பக்கம், யோகம் இதன் உடம்பாக உள்ளது, மகத் இதன் கீழ்ப்பகுதியான ஆதாரமாக உள்ளது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா, இந்த புத்திங்கிற உடம்பினுடைய அங்கங்களை எந்த அடிப்படையில பிரிக்கிறாங்க அப்படின்னா, தலைக்கு ஸ்ரத்தை கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க இந்த புத்தி விழித்துக் கொள்ளணும்னா அதுக்கு ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். புத்திக்கு எப்பயுமே ஸ்ரத்தை இல்லைன்னா புத்தி என்றைக்குமே விழிக்காது. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பாடத்திட்டங்களை கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஸ்ரத்தை வராது. ஸ்ரத்தை வராதுன்னா இந்த பாடத்திட்டத்தின் மீது நம்பிக்கை வராதுன்னு அர்த்தம். அப்ப நம்பிக்கைங்கிறது எந்த அடிப்படையில் இருக்குன்னா, இங்க ஒரு விஷயத்தை சாஸ்திரம் பேசுது, அதை சொல்லிக் கொடுக்கின்றவர் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னா, அவர்கள் மீது நம்ம நம்பிக்கை வந்தா தான் நாம அதுல வெற்றி பெற முடியும். நமக்கு எப்ப அதன் மீது நம்பிக்கை வரலையோ, அப்பதான் நம்ம மனசு என்ன பண்ணும்னா, மற்ற விஷயங்களுக்குள்ள போய் ஈடுபடும். அதுக்கு தான் நான் உதாரணம் எல்லாம் கொடுப்பேன். இப்ப நீங்க ஒரு தெய்வத்தை வணங்குறீங்க. அந்த தெய்வத்தின் மேல நம்பிக்கை வச்சுதான் அந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு வச்சுக்கலாமே. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு அம்பாள் வழிபாடு இருக்கு. அம்பாளை வழிபாடு பண்றீங்க. அந்த அம்பாள் மீது நம்பிக்கை வைத்து தான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிற நீங்க அம்பாளோடு நிறுத்திக்க வேண்டியது தானே. ஆனா உடனே என்ன பண்ணும் மனசு, அம்பாள் கிட்ட வேண்டிட்டு இருக்கும் போதே நம்ம முருகனையும் வேண்டி பார்ப்போமே அப்படின்னு மனசு திருப்பி ஸ்பிளிட் ஆகும். அடுத்த விஷயத்துக்கு தாவும். ஏன்னா இங்க முழுமையான நம்பிக்கை அம்பாள் இடத்துல இல்ல. அப்ப என்ன பண்ணும், அடுத்தது முருகன் கிட்ட போய் முறையிடும். அப்புறம் முருகனை கொஞ்ச நாள் வழிபாடு பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா, முருகனோட பெரியவர் அண்ணன் விநாயகர் இருக்கார் இல்லையா, விநாயகர் கிட்ட போய் முறையிடுவோமேன்ட்டு அடுத்து அங்க போகும். அப்ப இது ஸ்ரத்தை இல்ல, நம்பிக்கை இல்லாத தன்மை. அதாவது இறைவன் மீது ஒரு முழுமையான நம்பிக்கை வரல. உருவ வழிபாடு பண்ணும்போது கூட அந்த நம்பிக்கை இல்லாத தன்மை தான் அந்த உருவ வழிபாட்டுல கூட ஒருத்தராலையும் வெற்றி பெற முடியல. ஏன் உருவத்துல இறைவனை வழிபாடு பண்றாங்க, அவங்க ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்க மாட்டாங்க, 1000 விஷயத்தை எடுத்துக்குவாங்க. அப்ப என்ன ஆகும், மனசு ஸ்பிளிட் ஆகி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே அலைக்கழிக்கப்படும். அந்த மாதிரி நிலையில அவங்க ஆன்மீகத்துல வெற்றி பெற முடியாது. அப்ப அதனால இங்க மனசை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, புத்தி விழித்துக் கொள்ள வேண்டுமானால் ஸ்ரத்தை தான் தலை என்று சூட்சமா சுட்டி காட்டுது பாருங்க. இங்கெல்லாம் மகான்கள் ரிஷிகள் சாதாரண ஆளு கிடையாது, மிகப்பெரிய அறிவாளிகள். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, புத்தி விழித்துக் கொள்ள வேண்டும்னா புத்திக்கு சிகரமாக தலை தான் இருக்கு. ஆனா அந்த தலை தான் இங்க ஸ்ரத்தை முக்கியமா வச்சிருக்கணும். அப்படிங்கும் போது அப்ப நாம இந்த விஷயங்கள்ல நம்பிக்கை முதல்ல வைக்கணும். அப்புறம் ரிதம் வலது பக்கம். ரிதம்னா ஒழுங்கு இருக்கணும். நம்ம கிட்ட ஒழுங்கு இருந்தா தான் அது செயல்பட முடியும். அப்ப அது வலது பக்கத்துல ரிதம் வச்சுக்குது, சத்தியத்தை இடது பக்கம் வச்சுக்குது, யோகத்தை இந்த முழு உடம்பா பாக்குது, மகத்தை ஆதாரமா வச்சுக்குது, இந்த உடம்புக்கு ஆதாரமா வச்சுக்குது. இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், அல்லது புரியலன்னா திருப்பி புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு அங்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அன்னமய கோஷம்னா, இப்ப நான் இந்த உடலோடு இருக்கிறேன். இப்ப இந்த உடலுடைய அங்கங்கள்னு எடுத்தா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? எனக்கு 2 கை இருக்குங்க, 2 கால் இருக்குங்க, எனக்கு தலை இருக்குங்கன்னு சொல்லுவீங்கல்ல. அப்ப இந்த உடலுக்குன்னு ஒரு அங்கங்கள் அப்படின்னா, நமக்கு 2 கை தான் அங்கம், 2 கால் தான் அங்கம், எனக்கு ஒரு தலை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுதான் அன்னமய கோஷத்தினுடைய புரிதல். அப்படி எடுத்துக்கலாம். அது மாதிரி மனோமய கோஷத்துக்கு ஒரு புரிதல் வேணும், பிராணமய கோஷத்துக்கு ஒரு புரிதல் வேணும். ஏன்னா அதெல்லாம் உடம்பு. அந்த அடிப்படையில பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு உடம்புக்கும் அங்கங்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு அங்கங்கள் இருப்பது போல இங்க புத்திங்கிற ஒரு உடம்புக்கு அங்கங்கள் இருக்கு. அப்ப புத்திங்கிறதுக்கு என்ன அங்கங்கள்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னுடைய உடம்புக்கு எனக்கு தலை ஒரு அங்கம், 2 கை 2 அங்கம், 2 கால் அங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி புத்திக்கு தலை என்னன்னா ஸ்ரத்தைன்னு சொல்லுது. புத்திங்கிற ஒரு உடம்புக்கு தலைதான் ஸ்ரத்த. புத்தியினுடைய வலது கை ரிதம், புத்தியினுடைய இடது கை சத்தியம். அப்புறம் இந்த முழு உடம்பு யோகம். அப்புறம் இந்த முழு உடம்பையும் எது தாங்கி கொண்டிருக்குன்னா மகத்து தாங்கி கொண்டிருக்குங்கிற மாதிரி புரிய வைக்குது. அப்ப நீங்க இந்த விஷயங்களை எப்படி நுணுக்கமா பார்க்கணும், இங்க உங்களுக்கு முதல்ல தலையாய விஷயமா இந்த புத்திக்கே தலை என்ன ஸ்ரத்த இருக்கணும், அதை சொல்ல வருது. முதல்ல ஸ்ரத்த இல்லைன்னா நீங்க எந்த விஷயத்தையும் ஜெயிக்க முடியாது, உங்களுக்கு புத்தியே ஏறாது, மண்டையில உரைக்கவே உரைக்காது. எது சொன்னாலும் அந்த விஷயம் உங்களுக்கு உள்ள போகாது. ஏன் உள்ள போகாது? ஸ்ரத்தையே இல்லைன்னா எப்படி போகும்? நம்பிக்கை இல்லைன்னா அந்த விஷயத்தை நம்ம கத்துக்க முடியுமா? ஒரு விஷயத்தை கத்துக்க போறீங்க, அதுல எனக்கு நம்பிக்கை இல்லைங்கன்னு சொன்னா எவ்வளவு சொன்னாலும் நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு புரிய போறது இல்ல. ஆகவே புத்திங்கிற விஷயத்துல தலையாய விஷயம், அந்த புத்திக்கே தலையாக ஸ்ரத்தை இருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது.
அப்புறம் புத்திக்கு வலது கையாக ரித்தம் இருக்கணும்னு சொல்லுது. ரித்தம்னா ஒழுங்கு இருக்கணும். நீங்க அதை கத்துக்கும் போது அந்த விஷயத்தை கண்டபடி கத்துக்க கூடாது. சரியானபடி புரிந்து கொண்டு அதை விசாரம் செய்யும் போது விவேகத்தோட அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரித்தம் இருக்கணும்னு சொல்லுது. அப்புறம் சத்தியம் இருக்கணும். இடது பக்கம் சத்தியம் இருக்கணும்னு சொல்லுது. அப்ப சத்தியத்தை விட்டு விட்டு ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் அதனால நீங்க வெற்றி அடைய முடியாது. அப்புறம் இதெல்லாம் நீங்க ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வரணும்னா உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கணும். இந்த ஒட்டுமொத்த உடம்பே யோகம் என்பதாக நீங்க பார்க்க வேண்டும் என்று சொல்லுது. மகத்துங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஒட்டுமொத்த புத்தி உடலுக்கு ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்லுது. அப்ப நம்ம இதை புரிஞ்சு கொண்டு நம்ம எப்படி பயணிக்கணும்னா, இப்ப இந்த மன உடம்புக்கு உள்ளே அதை விட நுண்ணியதாக இந்த புத்தி உடம்பு இருக்குது. அப்போ இந்த மனசு எப்படி எதுலயும் நிலையாம நிக்காம அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த புத்தி என்ன பண்ணும்னா, அந்த அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற மனதை ஒரு விஷயத்துல நிறுத்தி, அது சரியா தவறா என்று ஒரு தீர்மானிக்கக்கூடிய தகுதி புத்திக்கு இருக்கு. அப்ப அதனால புத்தியின் இடத்துல நம்ம மனசை கொண்டு போகும்போது தான் புத்தி என்ன பண்ணும்? இத செய்யலாமா, வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க முடியும். இல்லன்னா மனசுனால முடிவு எடுக்கவே முடியாது. அல்லது ஒரு விஷயத்த சரியா, தவறா அப்படின்னு தீர்மானம் பண்ணுவதாக இருந்தாலும், மனதினால தீர்மானம் பண்ண முடியாது. அது சரியா, தவறான்ட்டு. அது புத்திக்கு குடுத்து, புத்தி தான் அத முடிவு செய்யும். இது சரிதாங்க, செய்யலாம் அப்படிங்கும். இல்ல வேண்டாங்க அப்படின்னு தீர்மானிக்கிறது புத்தி சக்தி கிட்ட இருக்கு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த உயர் பரிமாண நிலையில மனம் டிராவல் பண்ணும்போது, மனம் புத்திய கன்சல்ட் பண்ணாம செய்யக்கூடாது. ஆகவே புத்திக்கு முக்கியத்துவம் குடுக்கணுங்கிற அடிப்படையில, இங்க புத்தி தான் அதை முடிவு செய்யும் என்று பார்க்கிறோம். ஆனா சாதாரண மனிதர்களிடத்துல இந்த புத்தி சக்தி முழுமையாக செயல்படுவதில்லை என்றும் பார்க்கிறோம். ஏன்னா, பெரும்பாலான மனிதர்களுக்கு இந்த புத்தி விழித்துக் கொள்ளவே இல்ல. அவர்கள் மனம் போன வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் நெறைய வயசாயிருக்கும். ஆனா அவர்கள் வாழ்க்கை புத்தியினுடைய அடிப்படையில நடக்கவே நடக்காது. மனசு போன போக்குல போய்க்கிட்டு இருக்கிறனால தான் அவங்க வாழ்க்கையில அவ்வளவு துயரங்கள். ஏன் அவர்கள் வாழ்க்கையில அவ்வளவு துயரங்கள், கஷ்டங்கள் அப்படின்னா, அவங்க புத்தியினால இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறுன்னு தீர்மானம் பண்ணாம வாழ்ந்த வாழ்க்கை அது. இப்ப அவர்களுடைய வாழ்க்கையில வருகின்ற கஷ்ட நஷ்டங்களுக்கு காரணம் அவர்களே தான். வேற யார நம்ம சொல்ல முடியும்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆக தன்னுடைய புத்தி சக்தியை பயன்படுத்திக் கொள்ளாத, விழிப்புற செய்யாத மனிதர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அதிகமான மனிதர்கள் அப்படித்தான் நடைமுறையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? அந்த மனதை விழித்துக் கொள்ள செய்ய வேண்டுமானால், நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த மனதிற்கான உபாசனை மந்திரம் எப்படி குடுக்கிறோமோ, அந்த ஈஸ்வர உபாசனைக்குள்ள கொண்டு வரோமோ, அது மாரி புத்திக்கு விழிப்புற செய்ய வேண்டுமானால், நாம இன்னும் சில விஷயங்களை இங்க உபாசனைகளாக கையாள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லி, அதற்கான பிரார்த்தனை, காயத்ரி ஜபம், அப்புறம் இப்ப நம்ம சொல்லிக் கொடுத்த ஈஸ்வர உபாசனா மந்த்ரா, இதையெல்லாம் நீங்க நடைமுறையில சாதனைகளாக கொண்டு வந்தால்தான், அந்த புத்தி விழித்துக் கொள்வதற்கான சாத்தியம் நடைபெறும் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்க மனம் கண்டபடி அலைபாய்ந்து கொண்டிருக்கிற மனதை புத்தி சக்தியாக விழிப்புற செய்ய வேண்டுமானால், அந்த அலைப்பாய்கின்ற மனதை கட்டுப்படுத்துவதற்கான சில கட்டுப்பாடுகளை சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கிறது. அவைகளை பிரார்த்தனைகளாகவும், காயத்ரி ஜபமாகவும், ஈஸ்வர உபாசனையாகவும் நாம் நடைமுறைப்படுத்தலாம் என்பதாக இங்கு அங்கீகரிக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில தான் நாம இங்க புத்தியை விழிப்புற செய்ய வேண்டும். அப்ப இது மாதிரி மந்திர ஜபதபங்கள், உபாசனைகள் எல்லாம் நம்ம செய்வது எந்த அடிப்படையில் செய்யணும்? வேதத்தின் அடிப்படையில் செய்யணும். வேத விஷயங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? கர்மகாண்டத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த கர்மகாண்டத்தின் அடிப்படையில நான் இதை கற்றுக்கொள்வதுடைய நோக்கம் மன தூய்மைக்கு அப்படிங்கிற புரிதலோட அதை நம்ம செய்யும் போதுதான் மனம் தூய்மை அடையும். அப்ப மனம் தூய்மையாகும் போதுதான் புத்தி விழிப்புற ஆரம்பிக்கும் என்ற ஒரு வழிகாட்டுதல் விஷயத்தை இங்கு மகான்கள், ரிஷிகள் நமக்கு உபதேசிப்பதாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப ஆன்மீக சாதனைகளால் இந்த புத்தி விழிப்புற்று மனதை சரியாக வழிநடத்தும் போது மட்டுமே மனிதன் செயற்கரிய செயலை செய்பவனாக மாறுகின்றான் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப ஒரு மனிதன் செயற்கரிய செயலை எப்பொழுது செய்ய முடியும் என்றால், அவன் புத்தியால் விழிப்புற்றவனாக இருக்க வேண்டும். அவன் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருந்தால் அவனால் ஒரு நாளும் இந்த சமுதாயத்திலே செயற்கரிய செயலை செய்ய முடியாது. சும்மா சாதாரணமான செயல்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அவ்வளவுதான். அப்போ மன தூய்மை பெற்றவன் தான், மன தெளிவு பெற்றவன் தான் மற்றவர்களால் மதிக்கப்படுகின்றான் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அத்தகைய மனிதன் எதையும் ஆழ்ந்து சிந்தித்து அறிவு தெளிவு பெற்ற வல்லமை உள்ளவனாக இருக்கின்றான் என்ற அடிப்படையிலே இங்க புத்தி சக்தியை நாம் பார்க்கின்றோம். அப்ப புத்தி விழிப்புற்ற மனிதர்களே இந்த மனித சமுதாயத்தில் மேதைகளாகவும், சிறந்த படைப்பாளிகளாகவும், உயரிய அறிஞர் பெருமக்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள். இவ்வாறு விழிப்படைந்த புத்தியுடன் செயல்படுபவனின் புலன்கள்
தேரோட்டிக்கு அடங்கிய குதிரைகள் போல அவன் வசப்படுகின்றன என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப யாருக்கு புத்தி விழிப்புற்று விடுகிறதோ அவனுடைய புலன்கள் தேரோட்டிக்கு கட்டுப்பட்ட கடிவாளங்கள் போல அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும். கடிவாளத்துல குதிரைகள் கட்டுப்படுத்தப்படுகிறதோ அது போல இங்கு மனம் என்ற கடிவாளத்தை கொண்டு புலன்களை கட்டுப்படுத்த முடியும். யாரால? புத்தி விழிப்புற்றவனால. இதை நம்ம கடோபனிஷத்துல பார்த்தோம். இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமா நம்ம கடோபனிஷத்துல பார்த்தோம். அதையே இங்க இந்த ரிஷி எடுத்து மேற்கோள் காட்டுறாரு. மேற்கோள் காட்டி அப்ப விழிப்படைந்த புத்தியுடன் செயல்படுபவனுடைய புலன்கள் தேரோட்டிக்கு அடங்கிய குதிரைகள் போல அவன் வசப்படுகின்றன. அவன் வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்கின்றான் என்று சொல்லுது. அப்ப நம்ம இங்க வாழ்க்கைங்கிற பயணத்துல பயணம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த தேர் பயணம் நம்முடைய இலக்கை அடைய வேண்டுமானால், நம்முடைய இலக்கு என்ன? மோட்சம், முக்தி. தமிழ்ல சொல்றதா இருந்தா வீடு பேரு. நம்முடைய வீட்டை அடைய வேண்டும். அப்ப நம்முடைய வீட்டை நாம் அடைய வேண்டுமானால், நம்முடைய இலக்கை நாம் நெருங்க வேண்டுமானால், நம்முடைய பயணம் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட வேண்டுமானால், புத்தி விழித்துக் கொண்டவன் தான் புலன்களை அடக்கி மனதை கட்டுப்படுத்தி பயணிப்பான் என்று இங்கு பார்க்க முடிகிறது. அப்ப இங்க நம்ம முக்கியமா என்ன புரிஞ்சுக்கணும்? ஸ்ரத்தை, ரிதம், சத்தியம், யோகம், மகத் ஆகிய 5ம் இந்த புத்தி உடம்பின் அங்கங்கள் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அங்கங்கள்ல பற்றி நான் ரொம்ப விரிவா சொல்லணுமா அப்படின்னு பார்த்தா, ஸ்ரத்தை பற்றி நான் ஒன்னும் விரிவா பேச வேண்டியதில்லை. காரணம் என்ன? ஸ்ரத்தைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்ரத்தைன்னா நம்பிக்கைங்கிற அடிப்படையில நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அல்லது எந்த ஒரு சாஸ்திரத்தை படிச்சாலும் அதன் மீது நம்பிக்கை வைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் ரிதம், உங்களிடத்துல ஒழுங்கு இருக்கணும். அப்புறம் சத்தியம், அந்த உண்மை தவறக்கூடாது. அப்புறம் யோகம், அவ்வாறு கற்றுக்கொண்ட விஷயோட நம்ம இணைந்து இருக்க வேண்டும். விஷயத்தோட இணைந்து இருக்க வேண்டும். யோகம்னா இணைதல்னு பேரு. அந்த இணைதல்ங்கிறது நீங்க எந்த ஒரு சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த சாஸ்திரத்தோட இணைந்து நீங்க செயலாற்ற வேண்டும். அப்பதான் அது உங்களுக்கு அந்த சாஸ்திரத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை வலுப்படுத்தும். நீங்கள் வெற்றி பெற முடியும். அடுத்தது 5வதான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? மகத் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த மகத்துங்கிற விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. மகத்து தான் உங்களுக்கு தெரியாது. அப்போ இங்க நம்ம தலைபாகமாக இருக்கிற சத்தையை புரிந்து கொண்டோம். வலது பாகமாக இருக்கின்ற ரிதம் புரிஞ்சுது. இடது பாகமாக இருக்கின்ற சத்தியம் தெரியுது. உடலாக இருக்கின்ற யோகம் புரியுது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த உடலையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற மகத் என்றால் என்ன என்று நம்ம பார்க்கும்போது இங்க நம்ம ஃபர்ஸ்ட் சில அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ளணும். அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இடத்துல இருக்கின்ற பரு உடல் ஸ்தூல சரீரம், அது அன்னமய கோஷம். நம்ம இடத்துல இருக்கின்ற சூட்சம சரீரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்ற இந்த 3 கோஷங்களும் நுண்ணிய சரீரங்களாக இருக்கு. இந்த 3ஐயுமே நம்ம கண்ணுல பார்க்க முடியாது. ஆனா நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய ஒரே ஒரு உடம்பு பருவுடலாகி இந்த ஸ்தூல உடலை தான் கண்ணுல பார்க்க முடியும். அப்போ அன்னமய கோஷம் ஸ்தூல சரீரம், ஸ்தூல உடல். ஆனா இந்த பிராணன், மனசு, விஞ்ஞானமயமாகிய புத்தி ஆகிய 3ம் சூட்சம சரீரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 3வதா காரண சரீரம் ஒன்று இருக்கு. அந்த 3வது காரண சரீரம் தான் ஆனந்தமய கோஷம். அதை அடுத்து நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த சூட்சம சரீரத்துல பிராணமய கோஷம் இருக்குது, மனோமய கோஷம் இருக்கு, விஞ்ஞானமய கோஷம் இருக்கு இல்லையா? இந்த விஞ்ஞானமய கோஷம் மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்துது. ஒரு சூட்சம சரீரம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் இங்க சொல்ல வருதுன்னா, 5 வகை பிராணன்கள் எடுத்துக்கணும், 5 வகை ஞானேந்திரியங்கள் எடுத்துக்கணும். கண்ணு, காது, மூக்கு, நாக்குங்கிறதெல்லாம் நமக்கு இருக்கிற ஞானேந்திரியங்கள். அப்புறம் 5 வகை கர்மேந்திரியங்கள் இருக்கணும். அந்த கர்மேந்திரியங்கள் தான் நம்ம பேசுற வாயு, இந்த குதம், குய்யம் அப்படிங்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். ஆக மொத்தத்துல பாருங்க, 5 பிராணன், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியங்கள் 15 ஆச்சா? அப்புறம் மனசு, புத்தி. இந்த 17 தத்துவங்களை கொண்ட அங்கங்களாகத்தான் இங்கு நம்முடைய சூட்சம சரீரம் இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுது. நம்ம இடத்துல இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத சூட்சம சரீரம் என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கி இருக்குன்னா 17 தத்துவங்களை உள்ளடக்கியதாக இருக்கு. அதுல என்னென்ன அடங்கி இருக்குன்னா 5 பிராணங்கள், 5 ஞானேந்திரங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி ஆகிய 17 தத்துவங்களை கொண்ட சூட்சம சரீரமாக நம்ம இடத்துல இருக்கிறது தான் கண்ணுக்கு தெரியாத உடல் என்று பார்க்கிறோம். அது மாதிரி இப்போ மகத்துனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். இப்ப நம்முடைய 5 உடம்புகளை பற்றி இந்த மந்திரங்கள் நமக்கு பேசிக்கிட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு உடம்பும் அந்தந்த நிலையில இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நம்ம பார்க்கிறோம். நாம் தனி நபர்களாக தோன்றினாலும், பார்ப்பதற்கு நாம் ஒரு தனி நபராக தோன்றினாலும், உண்மையில் நாம் இந்த பிரகிருதி என்கின்ற பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகவே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்ப நம்முடைய பருவுடலாகிய இந்த ஸ்தூல உடம்பு
பிரபஞ்சத்துடனும் நம்முடைய மனமானது இந்த பிரபஞ்ச மனதுடனும் இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஈஸ்வர நியதி. ஈஸ்வர நியதி எப்படி இருக்குன்னா, நம்முடைய தனித்த உடலாகிய இந்த பரு உடல் தனித்து கிடையாது. அது இந்த பிரபஞ்ச உடலுக்குள்ள ஒரு அங்கம். அது மாதிரியே என்னுடைய மனோ உடலாகிய 17 தத்துவங்களை உள்ளடக்கிய சூட்சும உடல் இருக்கு இல்லையா, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன், அப்புறம் மனசு, புத்தி ஆகிய இந்த ஒட்டுமொத்த சூட்சும உடலாகிய 17 தத்துவங்களும் யாருடைய தத்துவங்கள்? சாட்சாத் அந்த ஈஸ்வரனுடைய தத்துவங்கள். அந்த ஈஸ்வரனிடத்துடைய வெளிப்பாடாகத்தான் அது இருக்கிறது என்று இங்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க மன உடம்பு என்று ஒற்றை வார்த்தையில சொல்றோம். ஆக நம்முடைய ஸ்தூல உடம்பு, மன உடம்பு ரெண்டும் அந்த பிரபஞ்சத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படியே நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் இங்க எல்லா மனங்களும் ஒரே தன்மை உடையவைகள் என்று புரிந்து கொள்ள முடியும். எல்லா உடல்களும் ஒரே தன்மை உடையவைகள் என்று புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் நமக்கு அந்த பேதமை இருக்காது. அதாவது இது வேறு அது வேறு அப்படிங்கிற பிரிவினைகள் இல்லாத அந்த ஏகத்துவ நிலையில ஈஸ்வர தன்மைக்குள்ள நாம இறைவனை அனுபவமாக்க முடியும் என்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை இங்க சொல்லுது. அப்ப அந்த நிலையில இந்த மனதை அறிந்து கொண்டவன், அந்த ஈஸ்வர தன்மையிலே இந்த பிரபஞ்ச மனமாக தன்னை அறிந்து கொண்டவன் ஒவ்வொரு மனதிலும் இருக்கின்ற ரகசியத்தை அறிகின்றான் என்று நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நீங்க அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நமக்கு மைண்ட் ரீடிங் வந்துடும். மைண்ட் ரீடிங்னா மற்றவர்கள் மனதில் என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம இங்கிருந்து சொல்ல முடியும். நமக்கு எதிரில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காருன்னா அவருடைய பேச்சிலேயே அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட என்ன பேசுறாருங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக மாறுவோம். எப்போ? ஈஸ்வர நீதிக்குள்ள வரும்போதுதான். நம்ம தனித்த உடலாக இருக்கின்ற வரைக்கும் அந்த தகுதி எல்லாம் வராது. அப்ப அந்த ஈஸ்வர நீதிக்குள்ள வந்தா மற்றவர்கள் மனதை பற்றிய ரகசியத்தை அறிய முடியும். தன்னுடைய மனம் மட்டும் அல்ல, தன்னை நாடி வருகின்ற மற்றவர்கள் மனதையும் அடக்க வல்லவனாக மாற முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த ஈஸ்வர நீதிக்குள்ள வருகின்றவன் தன்னுடைய மனதை மட்டும் அடக்குபவன் அல்ல, தன்னை நாடி வருபவர்களுடைய மனதையும் அடக்குகின்றவனாக மாறுகின்றான். அது போலவே புத்தியும் அப்படித்தான். இப்ப என்னுடைய புத்தி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, நான் புத்திசாலியாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அந்த புத்தி என்னுடைய தனித்துவமான புத்தி அல்ல. இங்கு நான் செயலாற்றுகின்ற செயல் விளைவெல்லாம் என்னுடைய தனித்த உடலில் வந்த புத்தியினால் இல்லை, அது ஈஸ்வர நியதியினுடைய ஈஸ்வர புத்தியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக இது என் செயல் கிடையாது, எல்லாம் ஈஸ்வர செயல். என்னை இந்த உடலை கருவியாக கொண்டு ஈஸ்வரன் இதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட நாம் அந்த ஈஸ்வர புத்தி கூட இணையும் போதுதான் நாம் ஈஸ்வர தன்மைக்குள்ளேயே போக முடியும். அப்ப அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள நம்ம போகும்போதுதான் நம்முடைய புத்தி விசாலமாகும். அப்பதான் அது விழித்துக் கொண்ட புத்தியாக மாறும். நான் இங்க சொல்லிட்டு இருக்கிற விளக்கங்கள்லாம் ரொம்ப சூட்சமம். அதாவது நீங்க ஈஸ்வர தன்மைக்குள்ள வராம நீங்க விழிப்புற்ற புத்தி ஆக முடியாது. ஏன்னா தனித்த மனம் விழிப்புறாது, ஈஸ்வர புத்தி தான் விழிப்புற்ற புத்தி. அப்ப ஈஸ்வர நியதிக்குள்ள வந்தா உங்களுக்கு எல்லாம் புரியும். அப்பதான் ஐசக் நியூட்டன் என்ன சொன்னாரு, தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொன்னாருங்கிற சயின்ஸ் கூட புரியும். நீங்க புத்தகமே படிக்க வேண்டியதில்லை. எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகமோ அதை அறிவதே அறிவுன்னு வேதம் சொல்ற அத்தனை விஷயங்களும் ஈஸ்வர நீதிக்குள்ள போகும்போதுதான் புரியும். அப்ப அந்த நீதிக்குள்ள நம்ம போயிட்டா நமக்கு எல்லாம் புரிய வந்துடும். அதான் நான் முன்னே உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். திருமந்திர பாடல் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா அந்த திருமந்திர பாடலுக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கே புரியும். ஏன்னா திருமந்திரம் எழுதின திருமூலர் உங்களுக்குள்ள வந்துடுவாரு. திருக்குறளை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா திருவள்ளுவர் உங்களுக்குள்ள வந்துடுவார். ஏன்? திருவள்ளுவர் எங்கேயோ இல்ல, ஈஸ்வர உடம்புக்குள்ளதான் இருக்காரு. ஆகவே அவர் உங்களுக்குள்ளேயே வந்துடுவார், நீங்க அந்த ஈஸ்வர உடம்பா மாறினா. ஆனா நீங்க ஈஸ்வர உடம்பா மாறாம தனித்த அபிமானத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு நாளும் அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள போக முடியாததுனால எதையுமே சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அவரவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டு வாழ வேண்டியதுதான். இதுதான் நியதி. இதை புரிஞ்சுக்கணும். ஆக ஈஸ்வர நியதி என்னங்கிறத தெளிவுபடுத்திக்கணுங்கிறதுக்காக புத்தி சக்தி கிட்ட மகத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மகத்துனா என்னன்னு தெரியணும் இல்லையா? அப்ப மகத்துனா என்னன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச புத்தியே மகத். நல்லா புரிஞ்சுங்க. இறைவன் மகத்தானவன் சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? இறைவன் மகத்தானவன் அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு இந்த பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப இந்த பாடத்தை எடுக்கிற இந்த அறிவு எனக்கு எங்கிருந்து கிடைச்சது? அந்த மகத்தான இறை சக்தி என்னுள்ள இருந்து பிரகாசிக்கிறதுனால இந்த பாடத்தை நான் எடுக்க முடியுது. அப்ப இந்த மகத்துவம், இந்த பெருமை யாருக்கு உரித்தானதுன்னா ஈஸ்வரனுக்கே உரித்தானதுங்கிற அர்ப்பணிப்பு மனப்பான்மை இருக்கணும். இது என்னுடைய திறமை, நான் பெரிய பண்டிதன், நான் பெரிய பாண்டித்யம் பெற்றவங்கிற அகங்காரம் எனக்குள்ள வந்தா நான் என்ன ஆயிடுவேன்? தனித்த புத்திக்குள்ள வந்துடுவேன், ஈஸ்வர புத்திக்குள்ள இருக்க மாட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
நான் தனித்த புத்திக்குள்ள வந்து இந்த பாடத்தை நான் என்னுடைய அகங்காரத்துல எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, என்னுடைய புத்தியில வர்றதை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருப்பேனே தவிர, ஈஸ்வர புத்தியில என்கிட்ட பிரகாசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்ப நான் எப்ப என்னுடைய தனித்துவத்தை இழக்கிறேனோ, அப்ப ஈஸ்வர நீதிக்குள்ள வரும்போதுதான் இந்த ஒட்டுமொத்த ஈஸ்வர புத்திங்கிறது இந்த பிரபஞ்ச புத்தியாகிய மகத்து வந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கும். யாரிடத்துல? அந்த ஈஸ்வர நியதியை உணர்ந்து கொண்ட அந்த தனி மனிதன் இடத்துல. அந்த தனி மனிதன் தான் வியஷ்டி சரீரமா இருக்கிறான். அவன் சமஷ்டி சரீரமா மாறும்போது அந்த நிலையை அடைகிறான். அந்த நிலைக்கு பேரு மகத் என்று பெயர். தனி புத்தி வந்து ஈஸ்வர புத்தியாக, பிரபஞ்ச புத்தியாக மாறுகின்ற மகத் என்ற நிலையில மனிதன் உயர வேண்டும். அப்போ இந்த நியதிக்கு வந்து பிரகிருதி வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு? பிரகிருதினா இந்த ஈஸ்வர நியதி, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குதுன்னா 2 பாகமா இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒன்று வந்து புருஷ பாகம், மற்றொன்று வந்து ஸ்திரீ பாகம். ஸ்திரீ பாகம்னா பெண் பாகம் என்று அர்த்தம். புருஷ பாகம்னா ஆண் பாகம் என்று அர்த்தம். சான்ஸ்கிரிட் வேர்ட்ல வந்து புருஷா ஸ்திரீ அப்படின்னா ஆண் பெண் என்ற 2 விஷயங்களை உள்ளடக்கியாக தான் இந்த பிரபஞ்சம் இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சம் என்ற பிரகிருதி வந்து இந்த 2 விஷயங்களையும் உள்ளடக்கிறதுனால தான் இது பிரபஞ்சம்னே பேரு. நான் ஏற்கனவே சொன்னேன், பிரம்மமும் மாயையும் சேர்ந்தால் உலகம். வெறும் பிரம்மம் மட்டும் இருந்தா உலகம் இருக்காது. புருஷன் மட்டும் இருந்தான்னா உலகம் கிடையாது. புருஷனும் பிரகிருதியும் சேர்ந்தா, அதாவது ஸ்ரீபாகமும் பரமனும் சேர்ந்தால்தான் அது உலகம்ங்கிற நிலைக்குள்ள வரும். அப்ப இந்த உலகம் எடுத்துக்கிட்டா 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஆண், மற்றொன்று பெண். அப்ப இந்த 2 விஷயங்கள் இருந்தால்தான் அங்க வந்து இருமைகள்ங்கிற நிலைப்பாட்டுல உலகம் இயங்க முடியும். இல்லைன்னா உலகம் இயங்காது, இயக்கமே இருக்காது அங்க. அந்த இயக்கம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளதான் நம்ம இங்க மனசு, புத்தி எல்லாத்தையும் வச்சு கையாண்டு கொண்டிருக்கிறோம். நம்ம இயக்கத்தை நிறுத்திட்டோம்னா ஆத்மாவா மாறிடுவோம். நம்ம வந்து அந்த பரம புருஷனாக மாறிவிடுவோம். அங்க செயல் கிடையாது. அப்ப இங்க சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற சிவம் சக்திங்கிறது இதுதான் விஷயம். இப்ப நான் இதை வந்து உங்களுக்கு மகத் தத்துவத்தோட எப்படி ஒப்பிட்டு பேச போறேன்னா, நான் ஏற்கனவே மகத்துன்னு ஒரு புத்தகம் கொடுத்திருந்தேன் அந்த சப்ஜெக்ட். நீங்க அதை படிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படின்னா, இப்போ ஐன்ஸ்டைன் வந்து ஒரு தியரி கொடுத்தாரு இல்லையா? அந்த தியரியில வந்து என்ன சொன்னார்னா, E = mc² அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. E = mc² அப்படிங்கிறது வந்து சயின்ஸ் படி ஒரு மிக முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்து இப்போ நம்ம ஆன்மீக பாதையில கம்பேர் பண்ணும்போது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் வந்து இப்போ நான் உங்களுக்கு டெலகிராம்ல அனுப்புறேன், பாத்துக்குங்க. இப்போ இந்த அடிப்படையில நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க ஈங்கிறது வந்து எனர்ஜி, அதாவது ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு நமக்கு வந்து என்ன பேரு ஆன்மீகத்துல? சக்தி. இறைவனுடைய ஆற்றலுக்கு வந்து நம்ம சக்தின்னு பேர் வச்சிருக்கோம். அம்பாள்னு பேர் வச்சுக்கலாம், சக்தின்னு பேர் வச்சுக்கலாம். எப்படி வேணா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. எம்னா மாஸ்ன்னு சொல்றோம். மாஸ் அல்லது மேட்டர்னு பேரு. மேட்டர்னா இங்க வந்து அது பொருள்னு சொல்லலாம். அந்த பொருள் தான் இங்க சிவம். அதுதான் புருஷன். அதாவது இங்க எம்ங்கிறது மாஸ் தான் இங்க புருஷனாக இருக்கு, சிவமாக இருக்கு. அப்ப எம் சிவம், இ வந்து சக்தி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க c² வருது இல்லையா? சிக்கு மேல ஒரு ஸ்கொயர் இருக்கு. அதாவது 2 தன்மை அடையுது. அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட்னு பேரு. அது ஆங்கிலத்துல வந்து வேகம், அந்த வெளிச்சத்தின் அந்த ஒளியின் வேகம் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அதாவது அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒளி ஆண்டுகள் தமிழ்ல சொல்லுவோம். லைட் வேவ்ஸ் சொல்லுவோம், அல்லது ஒளி ஆண்டுகள்னு சொல்லுவோம். இதுதான் சயின்ஸ் வந்து ஃபார்முலா வச்சு நம்ம கிட்ட பேசக்கூடிய விஷயம். அப்ப இங்க நம்ம ஒளி ஆண்டுகள்ங்கிறத எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த இறைவனுடைய அறிவாற்றல் தான் இங்க ஒளி. இங்க இறைவன் வந்து ஒளியும் ஒளியுமாக இருக்கிறான். ஏன்னா 2 சக்திகள் வெளிப்பட்டது இல்லையா சிவத்திடமிருந்து. அங்க லைட் அண்ட் சவுண்டுங்கிற 2 விஷயங்கள் வெளிப்பட்டதை தான் நமக்கு வந்து விநாயகரும் முருகனாகவும் நம்ம பார்க்கிறோம். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, விநாயகர் முருகருங்கிற விஷயம் என்னன்னா, விநாயகர் வந்து ஓம்காரமா இருக்கிறாரு. முருகன் வந்து அந்த வெளிச்சமாக இருக்கக்கூடிய சிவனுடைய நெற்றிலிருந்து வெளிப்பட்டவரா இருக்காரு. ஆனா இங்க 2மே ஒரே விஷயத்தை தான் குறிப்பிடும். ஓம்காரமா இருந்தாலும், அது வெளிச்சமா லைட்டா இருந்தாலும், சவுண்ட் ஆர் லைட் எனி ஒன், அது வந்து மல்டிபிள் ஆகுது, ஸ்கொயர் ஆகுதுன்னு சொல்லுது சாஸ்திரம். c² ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்லலாம். அப்ப அந்த பல்வேறு தன்மையில அது விரிவடையுது. அதுதான் பிரபஞ்ச விரிவு. இந்த பிரபஞ்ச விரிவுங்கிறது எந்த அடிப்படையில விரியுது அப்படின்னா, அறிவொளியின் விரிவுன்னு பார்க்கணும். அறிவொளியின் லைட், அந்த வெளிச்சம் வந்து விரியுது. அது எப்படி விரியுது? புத்தி சக்தியாக விரியுது. அதுதான் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கு வரைக்கும் பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சம் எங்க தொடங்குது, எங்க முடியுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்து சயின்ஸ் பேசும்போது c² சொல்லி ப்ரூவ் பண்ணுது. அப்ப E = mc² அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க எனர்ஜியும்
இந்த பக்கம் இருக்கல ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற எம்சி ஸ்கொயரும் சேம், போத் ஆர் சேம். பாருங்க, ரெண்டும் ஈக்குவல் பண்ணுது பாருங்க சயின்ஸ். E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னா எம்சி ஸ்கொயரும் ஈயும் ஒன்று அப்படின்னு ப்ரூவ் பண்ணுது. இதுதான் ஃபார்முலா. அப்போ எனர்ஜி வந்து யாரிடத்திலிருந்து வெளிப்பட்டது? இறைவனிடமிருந்து தான் வெளிப்பட்டது. ஆனா அது இறைவனுக்கு வேறாக இல்ல, இறைவனுக்கு சமமா இருக்கு. ஃபார்முலா நல்லா பார்த்துக்குங்க. இந்த சயின்ஸ் ஃபார்முலா வந்து ரொம்ப அருமையான விஷயம். இறைவனுக்கு சமமா இருக்கு. அப்ப நீங்க ஆற்றலை வந்து அலட்சியப்படுத்த முடியாது. நிறைய பேர் கான்சியஸ்னஸ் பத்தி பேசும்போது இங்க சக்திங்கிற விஷயத்தை விட்டுருவாங்க. அப்படி விடுறவங்க எல்லாம் ஃபால்ஸ் ஆயிடுவாங்க, ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. யாரெல்லாம் இறைவனை சக்திக்குள்ள பாக்குறாங்களோ அவங்க தான் லைஃப்ல சக்சஸ் பண்ணுவாங்க. எதுல சக்சஸ் பண்ணுவாங்க? இந்த ஆன்மீகத்துல சக்சஸ் பண்ணுவாங்க, இறைவனை அனுபவமாக்குவாங்க. மற்றவர்கள் இறைவனை அனுபவமாக்க முடியாது. ஏன்னா அவங்க இறைவனை வந்து கான்சியஸ்னஸாவே தேடிட்டு இருப்பாங்க. ஆனா யார் ஒருவன் வந்து இறைவனை சக்திக்குள்ளேயும் பார்க்கிறானோ, இறைவனுடைய ஆற்றலுக்குள்ளேயும் இறைவனை பார்க்கிறானோ, அவன் தான் இறைவனை அனுபவமாக்குகிறான். அவன் தான் இறைவனுடைய அனுபவத்தில் ஆனந்தம் அடைகிறான். அப்ப இறை அனுபவம் என்பது இறைவனுக்கே நிகழக்கூடியதாக இருந்தாலும், இறைவன் இருக்கின்ற அந்த தனிப்பட்ட நிலையில அந்த மாசா இருந்தா அவனால் அனுபவமாக்க முடியாது. வெறும் மேட்ரா மட்டும் இருந்தான்னா அவனால் அனுபவமாக்க முடியாது. அந்த மேட்ரோ மாசோ எனர்ஜியோட கன்வெர்ட் ஆகும்போது அல்லது எனர்ஜியோட ஜாயிண்ட் ஆகும்போது தான் அது அனுபவத்துக்கே வரும். அதுதான் E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலாவில் நாம எடுத்து புரிய வைக்கிறோம். இந்த புரிதல் யாருக்கு வந்தது? ஐன்ஸ்டைனுக்கு வந்துச்சா இல்லையா? அப்ப ஐன்ஸ்டைன் வந்து அறிவியல் ரீதியாக இதை ப்ரூவ் பண்ணாலும் இதனுடைய ஆழமான உண்மை நம்முடைய ஆன்மீக ரீதியாக ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டது. சாஸ்திர ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு ஆழமான உண்மை தான் இங்க மகத் தத்துவம். ஏன் மகத் தத்துவத்தை சொல்லும் போது நான் இதை எடுத்து இங்க பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகத்தினாலே புத்தி தான். அப்ப அந்த புத்தி யாருடைய புத்தி? இறைவனுடைய புத்தி, பரமனின் ஆற்றல், பரமன் அறிவு. அது பரமனுடைய அறிவு. அந்த பரமனுடைய அறிவு என்னிடத்தில் பிரகாசிக்கிறது, உங்களிடத்தில் பிரகாசிக்கிறது. அப்ப உங்களிடத்திலும் பரமன் பிரகாசிக்க வேண்டும், என்னிடத்திலும் பரமன் பிரகாசிக்க வேண்டும். நான் என்ன நடக்கணும்? அதை பிரகாசிப்பதற்கான தகுதியை தான் இங்கு இந்த உடல் அடைய வேண்டும். அப்ப பரமன் வந்து நம்ம இடத்துல பிரகாசிக்கிறதுக்கான தகுதியை நம்ம எப்படி அடையணும்? உதாரணம் என்ன? இப்ப சூரியன் வந்து வானத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்களை வந்து நான் இங்க கீழே இருக்கிற கண்ணாடி வழியா பார்த்தேன்னா அதே மாதிரி பிரகாசம் இருக்கும். ஒரு கண்ணாடியை கீழே வச்சு சூரியனை பார்க்கும்போது அந்த சூரிய பிரகாசம் அப்படியே கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்கும். அது எப்படிப்பட்ட கண்ணாடி? தூய்மையான கண்ணாடி. அதுவே நான் ஒரு புகைப்படந்த கண்ணாடி, ஒரு அழுக்கு படிந்த கண்ணாடி வச்சுக்கிட்டு சூரியனை பார்த்தேன்னா அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து முழுமையா இருக்குமா? இருக்காது, டல்லா இருக்கும். காரணம், அந்த புகை மூட்டத்தினால சூரியனுடைய பிரகாசம் முழுமையாக பிரதிபிம்பிக்காமல் தடுக்கப்படும். அது மாதிரி நம்முடைய மனசு. இங்க பாயிண்ட புரிஞ்சுக்கணும். நம்முடைய மனம் தூய்மையாக இருந்தா அந்த தூய அறிவாகிய இறைவனை முழுமையாக பிரகாசிக்கும். அப்படி பிரகாசித்தவர்கள் தான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மகரிஷிகள், மகான்கள். ஆனா நம்முடைய மனம் தூய்மை இல்லாம அழுக்கு படிஞ்சிருந்து புகை படிஞ்சிருந்தா அந்த அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்கும், சாதாரணமா பிரகாசிக்கும், மனதளவுல பிரகாசிக்கும், புத்தி அளவுல விழித்துக் கொள்ளாது, விழித்துக்கொண்ட விவேகமாக மாறாது. அப்ப விழித்துக்கொண்ட விவேகமாக மாறி அவன் பலவற்றையும் சாதிக்கக்கூடியவனாக, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உயரிய அறிஞர் பெருமக்கள், ஞானிகள், மகான்கள், சாதனையாளர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? விழிப்புற்ற புத்தியில. விழித்துக்கொண்ட புத்தியில் வந்தவர்கள் தான் மேதைகளாகவும் படைப்பாளிகளாகவும் அறிஞர் பெருமக்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில நாம இதை புரிந்து கொண்டுதான் இந்த புத்தி சக்தி நம்ம பார்க்கணும். நாம வந்து சாதாரணமா இதை நம்ம நோட் பண்ணக்கூடாது. அப்ப மகத்துங்கிற ஒரு மகத்தான விஷயம் இறைவனுடைய புத்தின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க புத்தி வந்து தனித்துவ புத்தி கிடையாது, அது ஈஸ்வர புத்தி. அப்ப ஈஸ்வர புத்தி தான் உங்க இடத்துல பிரகாசிக்குதுன்னும் போது நீங்க என்ன பண்ணணும்? அர்ப்பணிப்பு மனப்பான்மைக்கு வந்துடணும், அர்ப்பணிக்கணும். நான் இங்க என்னுடைய அறிவு ஒண்ணும் கிடையாதுப்பா, இந்த உடலையும் மனதையும் கருவியாக கொண்டு அந்த பரமன் இந்த உடல் மனதின் வாயிலாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் எனக்கு உரித்தானதல்ல, அந்த இறைவனுடைய வெளிப்பாடு என்று அதை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மைக்குள்ள நீங்க வரும்பொழுதுதான் நீங்க மகத்தானவனாக இந்த பிரபஞ்சமாக விரிய முடியும். மகத்தினாலே பிரம்மாண்டம், விரிந்தது, பெரியது அப்படின்னு பேரு. அப்போ நீங்க மகத்தானவனாக மாறிவிட்டால் தான் நீங்க அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாண நிலையாகிய பரமனின் நிலையை அடைய முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாஸ்திரம் இங்க சுட்டி காட்டுவதை தான் சயின்ஸும் சொல்லுது. ஆனா சயின்ஸுடைய பார்த்த சயின்டிஸ்டுங்க வந்து பிரபஞ்சத்தோட மட்டும் பார்க்கறாங்க. ஆனா இங்க நம்முடைய ஞானிகளும் மகான்களும் மகரிஷிகளும்
பரமனோடு இணைத்து பார்க்கிறார்கள். அப்படி பரமனோடு இணைத்து பார்க்கும்போதுதான் இங்கு இறைத்தன்மைக்கு வேறாக இந்த பிரபஞ்சம் இல்ல. அப்ப இறைவனே இந்த பிரபஞ்சமாக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறான். அவனுடைய ஆற்றல் அவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாதது. மேலும் அந்த ஆற்றல் அவனுக்கு நிகரானது. E = mc² அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நீங்க இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் இதை உங்களுக்கு சொல்றேன். அப்ப நேரம் கருதி இன்னும் இந்த பாடத்துடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.